வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்வதற்கான பரிந்துரைகள் தொடர்பாக அமைச்சரவை ஒப்புதல். இந்திய நன்கொடையுடன் கிழக்கு மாகாணத்தில் 33 அபிவிருத்தி திட்டங்கள், 2.37 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அவிசாவளை நீதிமன்றத்திற்குள் போலி துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற பெண் கைது. நவம்பர் 4 வரை விளக்கமறியலில். இஷாரா செவ்வந்திக்கு உதவிய வடக்கில் தீவிர விசாரணை. முன்னாள் புலி உறுப்பினர் கைது. இனி விரிவான செய்திகள். அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்வதற்காக பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் தொடர்பாக அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியுள்ளது. இந்த ஒப்புதலின் அடிப்படையில் பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் மாகாண சபைகளில் நீண்ட காலமாக காலியாக இருந்து 8547 பதவி வெற்றிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு அந்த நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளர் தலைமையிலான ஆட்சேர்ப்பு ஆய்வுக்குழு கடந்த 2 சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வெற்றிடங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை அதிகபட்ச ஆட்சேர்ப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சங்கள் இடம்பெற உள்ளது. மொத்தமாக 5198 புதிய நியமனங்கள் அங்கு வழங்கப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சில் 1261, மேல் மாகாண சபையில் 414, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சில் 355, நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் 310 நியமனங்கள் இடம்பெற உள்ளன. அரசு சேவையின் உடனடி தேவைகள் மற்றும் துறைவாரியான முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த ஆட்சேர்ப்புகள் விரைவாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு குற்றக்குழுவினரால் அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிபர் வெளியிட்டிருந்த கருத்து. மேலும் அண்மையில் சந்தேக நபர் ஒருவரை வீதியில் வைத்து விசாரணை செய்தவை குறித்து ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகளை எழுப்பினர். ஊடகவியலாளர் காவல்துறை அதிபர் ஜெகத் விதானவுக்கு குற்றக்குழுவுடன் தொடர்புகள் இருப்பதாக கூறியிருப்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதா அல்லது இதற்கு ஆதாரங்கள் உள்ளனவா என்று கேட்டனர். இதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர், குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தற்போது 2 காவல்துறை அதிகாரிகள் மேலதிக பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவருக்கான அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அனைத்து புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து கோரப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்காக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறியுள்ளதால் இந்த வேளையில் மேலதிக கருத்து தெரிவிப்பது பொருத்தமற்றது என்றார். ஆனால் ஊடகவியலாளர்கள் காவல்துறை அதிபர் பொறுப்பான அதிகாரி என்பதால் அவர் இத்தகைய கருத்தை வெளியிடும் போது அதற்கு பின்னணி தகவல் இருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜித ஹேரத், காவல்துறை அதிபர் எந்த தகவலின் அடிப்படையில் இந்த கருத்தை வெளியிட்டார் என்பது அவருக்கே தெரியும். அது அச்சுறுத்தல் மதிப்பீட்டின் அடிப்படையிலா அல்லது வேறு தகவல் மூலங்களின் அடிப்படையிலோ இருக்கலாம். இதை அவரிடமே கேட்டு தெளிவு பெறுவது சிறந்தது என்று பதிலளித்தார். இதேவேளை வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை வழக்கில் சந்தேக நபரை வீதியில் வைத்து விசாரணை நடத்தியது சட்டவிரோதமானது என்று சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளதை பற்றியும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு போலீஸ் பேச்சாளர், சந்தேக நபர்களை பொதுமக்கள் முன்னிலையில் விசாரணை செய்வது அல்லது காணொலி பதிவு செய்ய அனுமதிப்பது சட்ட நடைமுறைக்கு எதிரானது. இத்தகைய செயல்கள் குறித்து விசேட விசாரணை பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அவர் மேலும், இத்தகைய காணொலிகள் வெளியிடப்படுவது விசாரணைகளுக்கும் நீதிமுறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவே ஊடகங்களும் இத்தகைய உணர்வுபூர்வமான விடயங்களை வெளியிடும் போது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சந்தேக நபர் முதலில் ரிதிகல்ல காட்டில் பதுங்கியிருப்பதாக கூறப்பட்டு சில மணி நேரங்களில் கொழும்பில் கைது செய்யப்பட்டார். இதனை சமூகத்தில் சிலர் ஒரு நாடகம் என்று குறிப்பிடுவதாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது காவல்துறை பேச்சாளர், விசாரணைகள் இன்னமும் நடைபெற்று வருகிறது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவரது அடையாளம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என்று தகவல்கள் கிடைத்துள்ளன என்று தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டு வந்த மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த நோக்கத்திற்காக அரசு 2026 ஆண்டு வரவு செலவு மக்கள் நலனுக்கு உகந்த வகையில் வடிவமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் மக்களுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய வரிகள் அல்லது வரி உயர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமீப காலமாக போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள், பாதாள குழுக்களை ஒடுக்குதல் மற்றும் நீதி, சட்டம் ஒழுங்கு மீட்பு முயற்சிகள் போன்ற காரணங்களால் அரசாங்கத்திற்கு மக்கள் மத்தியிலே குறிப்பிடத்தக்க ஆதரவு உருவாகியுள்ளது. இந்த அரசியல் சூழ்நிலையை தேர்தலுக்கு சாதகமான காலப்பகுதியாக அரசு கருதுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனையொட்டி மாகாண சபை தேர்தல் தொடர்பான இறுதி முடிவை எடுக்க ஜனாதிபதி பாதீட்டு கூட்ட தொடருக்கிடையில் சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த கூட்டத்தில் தேர்தலை எந்த முறையில் மற்றும் எந்த நேரத்தில் நடத்துவது என்பது குறித்து உறுதியான முடிவு எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்தியாவின் பல்துறைசார் அனுசரணையின் கீழ் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்தியா இலங்கை அரசுகளுக்கிடையில் கடந்த ஏப்ரல் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி கிழக்கு மாகாணத்தின் 33 அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக 2371.83 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் நன்கொடையாக வழங்க இந்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமைய அமுல்படுத்தப்படவுள்ள ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனியாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆணையத்திற்கும் இலங்கையின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கும் இடையில் தனி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிட உள்ளன. இதன்படி கிழக்கு மாகாணத்தில் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள 33 திட்டங்களுக்கான 33 தனித்தனி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்திய உயர்ஸ்தானிகரும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரும் கையொப்பமிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கான யோசனையை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருந்தார். மேலும் அதற்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. அவிசாவளை நீதிமன்ற வளாகத்திற்குள் போலி துப்பாக்கியுடன் நுழைய முயன்ற பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் நவம்பர் 4 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த உத்தரவை அவிசாவளை நீதிமன்ற நீதிபதி பிரபுபுத்த ஜெயசேகர வழங்கியுள்ளார். நீதிமன்ற வளாகத்திற்கு நுழைந்த போது பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பெண்ணை சோதனை செய்த போது அவரது கைப்பையில் கைத்துப்பாக்கி ஒன்றை கண்டுபிடித்தனர். ஆரம்பத்தில் காவல்துறையிடம் பொய்யான தகவல்களை வழங்கிய அந்த பெண் பின்னர் விசாரணையில் தங்காலை நொடல்பிட்டிய பகுதியில் வசிக்கும் தீபிகா முதலி ஹேரத் என்று அடையாளம் காணப்பட்டார். பின்னர் லட்சுமி என்ற பெயராலும் அறியப்படுகின்றார். அவரது தேசிய அடையாள அட்டையில் தங்காலை முகவரி குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அவர் மேகுடியை சேர்ந்தவர் என்று காவல்துறையிடம் தெரிவித்திருந்தார். மேலும் ஒரு போக்குவரத்து வழக்குக்காக நீதிமன்றத்திற்கு வந்ததாகவும் கூறினார். மேலும் அடையாள அட்டையின் தகவலின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு புத்தகத்தை பரிசோதித்த போது அத்தகைய வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படாதது தெரிய வந்தது. இதனால் அவர் பொய் கூறியிருக்கலாம் என்று சந்தேகமடைந்த காவல்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். பின்னர் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணையில் அவரிடமிருந்த துப்பாக்கி உண்மையானது அல்ல, போலியானது என்றும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் தவறான தகவலை கூறி அனுமதியின்றி நுழைந்த குற்றச்சாட்டில் தீபிகா முதலி ஹேரத் அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். காவல்துறை சமர்ப்பித்த உண்மையான மற்றும் ஆதாரங்களை பரிசீலித்த நீதவான் பிரபுத்த ஜெயசேகர சந்தேக நபரை நவம்பர் 4 வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டார். இஷாரா செவ்வந்திக்கு உதவி வழங்கியமை தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் தற்போது வடக்கு மாகாணத்தில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இஷாரா நாட்டுக்குள் தலைமறைவாக இருக்கவும் பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்லவும் உதவியமை குறித்து மொத்தம் 4 விசாரணை குழுக்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றன. இதனிடையே இஷாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பாக வவுனியாவை சேர்ந்த 45 வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த நபர் முன்னாள் விடுதலை புலி இயக்க உறுப்பினர் என்று தெரிய வந்துள்ளது. எனினும் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இஷாராவிற்கு உதவி வழங்கியமை தொடர்பாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 3 பேர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.